வாழ்வில் வளம் தரும் வசந்த பஞ்சமி நன்னாள் அன்று தங்கமயில் வாங்க சிறப்பு சலுகைகளை அள்ளிட்டு போங்க. இன்னும் சொல்ல போனால் அதுக்கு ஒரிஜினலான நானும் ரவியும் பேசுனது வந்து ரகுவரன் சார். அது இன்னும் பர்ஃபெக்டா இருந்துச்சு. அது என்னன்னா ரகுவரன் சாருக்கு நான் கதை சொல்லி 2-3 சிட்டிங்ல அவர் மாதிரியே நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் அவர் கூட உட்காந்து பேசி அவரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு காதல் கோட்டை ரிலீஸ் பண்ணும்போது. யாரும் நம்ப மாட்டேன்ட்டாங்க நான் தான் அதை டைரக்ட் பண்ணேன் அப்படின்னு. காரணம் என்னன்னா, அந்த படத்துல நான் சாங்கெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். நான் அதெல்லாம் இல்லாம எடுத்திருந்தேன்னா இப்ப கைதி டைம்ல சொன்னாங்கல்ல சாங் இல்லாம ஒரு படம்லாம், அதெல்லாம் அப்பயே வந்திருக்கும். இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் இவ்வளவுக்கும் பெருசாவெல்லாம் காட்டல. அந்த அந்த க்ளோஸ்அப்ல அந்த பேசுறது எப்ப வரீங்க, அது ஒரு இன்ன வரைக்கும் ட்ரெண்ட். அது சினிமால வந்து இன்னைக்கு ஹாலிவுட்ல எல்லா டைரக்டர்ஸ், டாப் டைரக்டர்ஸ் எல்லாருமே 70+ தான் சார். அது இங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலா கண்ணோடு காண்பதெல்லாம் படத்துல வந்து மம்முட்டி சார் நடிக்கிறதா இருந்ததா கேள்விப்பட்டேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல அவர்கிட்ட போய் இது சொன்னேன், இந்த கதையை சொன்னோன்னு ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு. சாருக்கு ரொம்ப பிடிச்சி போய் எடா நான் பண்றேன் போ அப்படின்ட்டாரு அவர். ரொம்ப ஹாப்பியா நான் வந்தேன். நான் வந்து ஏன்னா அது அந்த லாஜிக் எல்லாமே அவர்கிட்ட இருந்துச்சு. இப்போ நான் அதே நான் அர்ஜுன் சாரை வச்சு பண்றப்ப என்னன்னா, அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோன்ற ஒரு பிராண்ட்ல இருக்காரு. ஸோ அது படம் பார்க்குறவங்களுக்கு, பார்வையாளனுக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் அது. பட் அவர் அப்படி இல்லை. இப்போ மம்முட்டி சார்ன்றது ஒரு நியூட்ரலாக தான் பார்ப்பாங்க, ஒரு நடிகராக பார்த்துருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அதுக்கு ஒரிஜினலான நானும் ரவியும் பேசுனது வந்து ரகுவரன் சார். அது இன்னும் பர்ஃபெக்டா இருந்துச்சு. அது என்னன்னா ரகுவரன் சாருக்கு நான் கதை சொல்லி 2-3 சிட்டிங்ல அவர் மாதிரியே நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் அவர் கூட உட்காந்து பேசி அவரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி. ஸோ அப்படி அந்த ஏஜ், அந்த ஒரு தோற்றம், அந்த கல்யாண சுந்தரம்ன்ற கேரக்டருக்கு வந்து கல்யாணமே ஆகாதவனுக்கு கல்யாண சுந்தரம்னு ஒரு பேரு, இதெல்லாமே ஆப்டா இருந்துச்சு. பட் சார் மம்முட்டி சார் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய ஓப்பனிங்கா இருந்திருக்கும், ஒரு லாஜிக் பெருசா இருந்திருக்கும் அந்த படம். அது எடுக்கிறப்பே எனக்கு தெரியும் இது வந்து காஸ்டிங்ல நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ரவிகிட்ட சொல்லிட்டே இருப்பேன், இது மிஸ் ஆயிடுச்சு இது. ஏன்னா அப்பதான் முதல்வன் பண்ணிட்டு இருக்காரு அர்ஜுன் சார். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ கொண்டு வந்து நான் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அவருக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, அவருக்கு ஒரு காதல் கிடைக்க மாட்டேங்குது, பொய் சொல்ற மாதிரியே இருக்குது, நம்ப மாட்டாங்க. ஏன்னா சப்கான்சியஸா எல்லாருக்குமே அவர் போய் பதிவாயிட்டார், அவர் வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோன்னு. எனக்கு நியூட்ரலா ஒருத்தர் தேவைப்படுறாரு, இது மிஸ் ஆயிடுச்சு. படம் பார்த்துட்டு என்டையர் ஃபிலிம் படம் பார்த்துட்டு என்கிட்டே ஒருத்தர் வந்து சொன்னார், பேர் சொல்ல விரும்பல, சார் பிரமாதமா இருக்குன்னு சார், இதெல்லாம் எப்படிங்க ஓடுன்னு சொன்ன ஒரு ஆள் நான். ஏன்னா முதல் பார்வையாளனே நம்ம தானே சார், நம்மளே போய் சொல்ல முடியாது இல்லை, நமக்கே தெரியுது இது எப்படி வந்து அவங்க ஜீர்ணிப்பாங்க. இது அப்புறம் தான் அதுல நிறைய கிளைமேக்ஸ் எல்லாம் மாத்தி திருப்பி ரீஷூட் பண்ணி அது ஒரு மாதிரி டிசெக்ட் ஆயிடுச்சு. அது ஒர்க் அவுட் ஆகலை. பட் அது மம்முட்டி சார் மட்டும் இல்லை, பார்த்திபன் சாரும் ஓகே சொன்னார் அந்த கதையை. அதுக்கப்புறம் கன்னடத்துல ராஜசேகர்கிட்ட அவர்கிட்டையும் போய் சொன்னார், அவரும் ஓகே சொன்னார் அந்த கதையை. ஸோ எல்லா ஸ்டேட்டுக்குமே இந்த கதை போயிட்டு வந்துச்சு அது. பட் கடைசியாக அது வந்து மிஸ்காஸ்டிங்ல தான் போய் நின்றுச்சு. அது சூழல் அந்த டைம்லையும் ஒரு வியாபார ரீதியான எனக்கு ஒரு நடிகர் வேணும்னு சொல்ல போக, இன்ஃபேக்ட் அந்த 2 பேர் பேரும் பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து சூர்யா ஜோதிகா பேசியாச்சு எல்லாமே. அப்போ அவங்கெல்லாம் அப்கமிங் டைம் அது எல்லாமே. அந்த 2 பேர் நியூ ஃபேஸ் வைஜெயந்தி மாலா சன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது எல்லாமே. அது அப்படியே 360 மாறிடுச்சு எல்லாமே. ஸோ எனக்கு ஆரம்பத்தில் இருந்த அந்த அது மேலே இருந்த ஒரு அட்டாச்மெண்ட்டே சரி ஓகே இது முடிச்சா போதுன்ற நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டோம் நம்ம. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு காதல் கோட்டை ரிலீஸ் பண்ணும்போது. யாரும் நம்ப மாட்டேன்ட்டாங்க நான் தான் அதை டைரக்ட் பண்ணேன் அப்படின்னு. காரணம் என்னன்னா, என்னுடைய முந்தைய படங்கள் வைத்துட்டு என்னை நிறைய பேர் கூப்பிட்டு வேற தனிப்பட்ட முறையில எல்லாம் வந்து என்னை டெஸ்ட் பண்ணிலாம் பார்த்தாங்க. ஒரு சிலர் வந்து நான் வந்து உண்மையிலேயே காதல் கோட்டை இயக்கியிருப்பேனா அப்படிங்கிறது சந்தேகத்துக்காக என்னுடைய பல விதங்களில் என்னை வந்து கேள்வியெல்லாம் கேட்டு அப்புறம் வந்து அதிலெல்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆனாங்க. ஸோ எனக்கு வந்து காதல் கோட்டைக்கு முன்னாடி நான் பண்ண மதுமதி ஆகட்டும், வான்மதி ஆகட்டும், இல்லை என்னுடைய நான் ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக அமைஞ்ச மாங்கல்யம் தந்தனாய் ஆகட்டும், நான் பண்ண கதைவசனங்கள் ஆகட்டும், அதற்கும் காதல் கோட்டைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு மைனாவுக்கு முன் மைனாவுக்கு பின் ஒரு அத்தியாயம் இருக்கிறது. இந்த மைனாவுக்கு முன் இருக்கிற பிரபுசாலமன், மைனாவுக்கு பின் இருக்கிற பிரபுசாலமன், அதை பத்தி நீங்களே சொல்லுங்களேன். இல்லை சார், அதான் எனக்கு என்னன்னா, இப்போ கண்ணோடு காண்பதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது வந்து ஐ வாஸ் புஷ் டு எ கார்னர். அது இன்னொருத்தரோட கதை, அந்த கதைக்கு ஒரு திரைக்கதை பண்ணுறதுக்கு ஒரு டீம் வருது. ஸோ இது எல்லாமே எனக்கு என்னன்னா அந்த டைம்லலாம் எனக்கு ஒரு சண்டை போடுற மன பக்குவமே கிடையாது.
அது ஒரு காம்ப்ரமைஸ் ஸ்டேஜுக்குள்ள போறோம் நம்ம. சரி ஓகே, எல்லாமே ஹீரோவும் சரி ஹீரோயின் எப்படி எல்லாமே நம்மள அந்த இடத்துல நம்ம விட்டு கொடுத்துட்றோம் எல்லாமே. அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி தேவைப்படுது. ஸோ முதல் படத்திலே நம்ம என்னமோ அது முரண்டு பிடிச்சோம்னா தப்பா ஒரே காரணத்துக்கு சரி பண்ணி முடிப்போம். ஆனா அதுக்கப்புறம் அதுதான் நமக்கு தப்பாச்சு. அது நம்ம செய்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஸோ அதுக்கு அதுக்கு அடுத்தது எனக்கு ஒரு பிரேக் ஈவன் கொடுத்த படம் வந்து கொக்கி. 2006 வந்து கொக்கி. அது வந்து வெறும் கேமரா ஃபிலிம் கொடுங்க, நான் படம் பண்ணி காட்டுறேன். அந்த படத்துல தான் நான் பிரபு சாலமன்ற பேரோடே வந்தேன். அது இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எனக்கு முதல் படமே அதுதான். ஏன்னா கொக்கி அது எனக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனரா இருந்துச்சு. அந்த படத்துல நான் சாங்கெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். நான் அதெல்லாம் இல்லாம எடுத்திருந்தேன்னா இப்ப கைதி டைம்ல சொன்னாங்கல்ல சாங் இல்லாம ஒரு படம்லாம், அதெல்லாம் அப்பயே வந்திருக்கும். ஆனாலும் அந்த டைம்லயும் ப்ரொடியூசர்ஸ் வந்து இல்ல கமர்ஷியலுக்கு எங்களுக்கு சாங் வேணும், ஹீரோயின் வேணும். அந்த படம் ஹீரோயின் வேண்டான்னு. ஆர்டினரி மேன் இன் எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன், இதுதான் கதை. இதுக்கு பிளே ஒன்று பண்ணுவோம் சார்ன்னு தான். கரண் வந்து எனக்கு கோகுல் திஸ் இதில் பழக்கன்றதுனால கரண்ட்டை சொன்னேன், எனக்கு ஃப்ரீயாக ஒருத்தர் வேணும் கரண், என் கூடயே இருந்து ஜி நம்ம பண்ணுவோம் ஜி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சீப்பாக ஒரு பட்ஜெட் போட்டு கொடுத்தேன். அதெல்லாம் நம்பவே இல்லை யாருமே. நான் சொன்ன கேமரா மட்டும் போதும், எனக்கு லைட்ஸ் எல்லாம் வேண்டாம். கொஞ்சம் நான் டெக்னிக்கலாக அதில் எக்யூப்டாக இருந்ததுனால என்ன ஏஎஸ்எஃப் ஃபிலிம் போட்டால் இதில் நம்ம வந்து இதை எடுத்துடலான்லாம், ஃபிலிம் இருந்த காலத்திலே லைட் எல்லாம் எடுத்த ஆள் நான். மாருதி வேனோட லைட்டு இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் லைட்ஸை வச்சுக்கிட்டே பண்ணேன் நான் அப்பே. ஸோ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் காப்பியே பார்த்தீங்கன்னா 75 லட்சம் ரூபா தான் பண்ணோம். ஆனால் அது சேட்டலைட் ரைட்ஸே விஜய் டிவி வந்து 35 to 40 lakhs போச்சு. இப்போ நல்ல ஒரு கெயின் வந்துச்சு அந்த படம். அதுக்கப்புறம் தான் லீவ் பண்ணது நான். லீவ் பண்ணேன். அதுக்கப்புறம் லாடம் பண்ணேன். அப்போ மைனா தான் எனக்கு வந்து இன்னும் ஃப்ரீடமாக நான் பண்ண படம். நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணது. அது ஜான் மேக்ஸ் நானும் சேர்ந்து பண்ணது. அதாவது அதெல்லாம் வேற சேனல்ல இருந்துச்சு. லாடம் லீயா இருக்கட்டும் வேற சேனல்ல இருந்துச்சு. திடீர்னு ஒரு டீப் லவ்வுக்குள்ள எப்படி வந்தீங்க நீங்க? இல்லை எனக்கு பேசிக்காவே அது வந்து பண்ணணும்னு இருந்துகிட்டே இருந்துச்சு சார். நான் தான் சொன்னேன், சூழ்நிலைகள் இவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை, இவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு இந்த ப்ரொடியூசருக்கு ஏற்ற மாதிரி இப்படி போயிட்டே இருந்துச்சு. முதல் முறையா எனக்கு வந்து லாடத்துக்கு அப்புறம் நான் கொஞ்சம் தனிமையானேன், விட்டேன் நான். சரி நமக்குன்னு ஒரு படம் பண்ணணும்னா நான் தயாரிப்பாளராக இருக்கணும், என் ஃப்ரெண்டு இப்படிதான் இருக்கணும், அது யாரும் நம்மளை கொஸ்டின் பண்ணக்கூடாது இந்த படம் அப்படின்னு இறங்கி பண்ணது தான் மைனா முழுக்க. அதனால ஏன்னா எனக்கு சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாங்ஸ் வாங்குறது இதெல்லாம் பிடித்தமான விஷயங்கள்லாம் பண்ண முடியாம போயிருந்துச்சு எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி கதைகள் இப்போ லீல அந்த மாதிரி பண்ண முடியாது, லாடத்தில் அந்த மாதிரி பண்ண முடியாது, கொக்கியில் அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த படம் எல்லாமே கிடைக்குது நமக்கு. சரி உட்காந்து இதை ஒரு அந்த மாதிரி ஒன்று பேக் பண்ணுவோம். இன்னொன்று அந்த இன்சிடென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு கைதியை பிடிக்க போன ஒரு காவல் அதிகாரி கைதியா திரும்பி வந்தான்றது அந்த ஒன்லைனராக தான். ஸோ அது ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த ட்ராவல் எனக்கு பேசிக்காக பிடிக்கிறதுனால ஸோ இது ஏன் திரைக்கதை பண்ணக்கூடாது. ஆனால் டஃபர் ஜோன் வெறும் 4 பேரை வச்சுக்கிட்டு பயணிச்ச ஒரு கதை. அது தொடர்ந்து ஒரு 4 பேரை. அதில் உங்களுக்கு இன்னொரு சிரமமும் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். படம் பார்த்த அத்தனை பேரும் ஒரு புள்ளியில கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல உங்களுக்கு. அதையும் மீறி நீங்கள் அந்த கதையை இப்படித்தான் முடிக்கணும் அப்படிங்கிறதுல அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை அது என்னன்னா, இப்போ கமல் சார் படம் பார்த்துட்டு அந்த பஸ் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் எல்லாம் யுனைட் ஆயிடுவாங்க. இதுக்கப்புறம் என்ன படத்துல அப்படின்னா அது பட் நான் ஜஸ்டிஃபை பண்ணும். அங்க ஒரு ஒய்ஃப் ஒருத்தி உட்காந்து இருக்கிறா, அங்க பிரதர்ஸ் தேடிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் நான் சொல்லி ஆகணும். அது என்னன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் வரணும் நான். இல்லைன்னா அது அப்படியே ஆஃப் வேல நின்றும் அது. பட் அதை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இல்லை சார் அது தேவைப்படுது, அது எப்படி டிரைவ் பண்ண போறீங்க, ஏதாவது சேர்ந்துட்டாங்க எல்லாருமே ஒரு நல்ல ஹார்மோனிக்குள்ள வந்துட்டாங்களேன்னு அப்படின்னா மியூசிக்கலாக அதை ட்ராவல் பண்ணேன். அந்த தம்பி ராமையா கேரக்டர் ஜெயிலுக்குள்ள கொண்டு போய் விடுறது, அவன் அழைச்சிட்டு போறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டென்ஷனல் மியூசிக்குள்ளே போக ஆரம்பிச்சேன். ஸோ அந்த இடத்துல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே இவன் ஏதோ பண்ண போறான். ஏன்னா ஏற்கனவே இந்த மூணாறுல நடந்த சண்டையில இவனை கூட்டு போய் விஷம் வச்சு கொள்றேன் சார், இருங்க சார்ன்னு இருப்பான். ஸோ இதுலேருந்து ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்றத கம்மா போடுறதே பெரிய வேலையா இருந்துச்சு. பட் அது இல்லாம பண்ணியிருந்தோம்னா ரொம்ப ஒரு மாதிரி அவாடியா அந்த படம் நின்றுருக்கும், அதோட நின்றுருக்கும். அந்த கடைசியா அவன் எடுத்த ரிவெஞ்ச் இருக்குல்ல, அதுதான் அந்த படத்துக்கு அப்ளாஸ் ஆச்சு. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு போலீஸ்காரன் அவன் டக்குன்னு அருவாள் எடுத்துட்டான் கையில, போனா எல்லாரையும் ஒரு மாதிரி டப்பு. அதனால டீடைல்டாவே அந்த சீனை நான் பண்ணல, நான் வெட்டுறது கூட ஒரு ஷாட் இருக்கும். அது டக்குன்னு அந்த பிரதர்ஸை போட்டு தள்ளிட்டு போய் ஜெயிலில் உட்காந்துருவோம், அவ்வளவுதான். இது என்னன்னா மேக்பத்தில் இருக்கும் ஷேக்ஸ்பியர் இதுல, அந்த மாதிரி தான் இது. கடைசியா இது அன்எக்ஸ்பெக்டடா எல்லாமே நடக்கும். பட் நடந்து
ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது ஒண்ணு இப்படி நடந்தது ஒண்ணுன்ற மாதிரி அவனை யோசிக்க விடாம அந்த ஜெயில வந்து உட்காரும் போதே ஒரு ஷாக் இருக்கும். ஆமா, அது அது டக்குன்னு அது இருந்ததுதான் அதுக்கு ஒரு பெரிய பிளஸ். இல்லைன்னா ரொம்ப பொயட்டிக்கா முடிஞ்சிருக்கும். இவன் போய் ட்ரெயின்ல விழுந்தான், செத்துட்டான், அமைதியா 2 பேரும் பட்டாம்பூச்சி பார்த்துட்டு குழந்தைங்க உட்காந்துச்சுன்னு முடிச்சிருந்தோம்னா ஒரு ஃபீல் குட் ஃபிலிம்ன்ற ஒரு பேரோட அது முடிஞ்சிருக்கும். ஆனா கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கான காரணம் அந்த மொமெண்ட் தான்ன்றது படம் தியேட்டர்ல உட்கார்றப்பதான் தியேட்டர்ல எல்லாம் கத்துனது, அதை செலிப்ரேட் பண்ண அந்த விஷயங்கள் வந்து அது லேர்னிங் ப்ராசஸ் தான் சார். அது என்னன்னா இத்தனை படம் இன்னைக்கும் நம்ம கத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அது ஆச்சரியமாவே இருக்குது நமக்கு. ஏன்னா ஒரு கதையும் அதோட போக்கு நம்ம நினைக்கிறோம் இதுதான் திரைக்கதைன்னு, எடிட்ல முடியிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சதை விட வேற மாதிரி அது கொண்டு போய் நம்மள நிறுத்துது. அது நமக்கே ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஆனா எல்லாரும் வந்து கொண்டாடுறப்ப நம்மளும் அந்த குரூப் போட்டோல நின்னுக்கிறோம், அவ்வளவுதான். இதான் உண்மை. உண்மையிலுமே நமக்கு தெரியல அந்த இடத்துல வந்து நான் வந்து இவங்களை அதே. ஆனா கும்கி அடுத்தது நான் பண்றப்ப மைனால பிரிச்சு வச்ச ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. என்ன சார் இப்படி ஆளா வச்சுட்டீங்க போயிட்டீங்க அப்படி எல்லாம் சொன்னாங்கல்ல, இந்த படத்துல எப்படியா சேர்த்து வச்சிடணும் 2 பேரையும் நினைச்சுதான் கும்கி ஆரம்பிச்சேன். ஆனா கும்கி முடியிறப்ப அது ஜஸ்ட் ஃபுல்லா அது கேக்குது அந்த ஸ்கிரீன் பிளே. இல்ல, இந்த ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இந்த மனிதர்கள் வந்து அவங்களுக்குள்ள உறவுகளுக்குள்ள பெண் கொடுத்துப்பாங்க, எடுத்துப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒழுங்கு இருக்கு, ஒரு கூட்டு விவசாயம் பண்றாங்க. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரிலாம் சினிமாட்டிக்கா நான் ஒரு வேலை அங்க பண்ண முடியாதுன்னு அது கொண்டு போய் நிறுத்துது. ஆனா போராடினேன் 2 பேரும் சேர்க்கணும்னு, முடியல. ஆனா அந்த படமும் அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா கடைசியில ஒரே ஒரு வார்த்தையில தான் முடிச்சிருப்பேன், உன்னை ஏன் அள்ளி நான் பார்த்தேன்னுவான், அவ்வளவுதான். இஃப் ஐ வுட் ஹவ் நாட் சீன் யூ, இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் என் லைஃப்ல நடந்திருக்காது அப்படின்ற ஒரு வார்த்தையில அந்த படத்தை முடிச்சோம் நம்ம. ஸோ இது எல்லாமே வந்து லேர்னிங் ப்ராசஸா இருக்குது நமக்கு. நம்ம ராஜா சார் கூட கன்னட படம் பண்ணேன் சார். நான் ஒரு படம் பண்ணேன், உசிரேன்னு ஒரு கன்னட படம், ஆஃப்டர் கண்ணோடு காண்பலாம். அப்போ அவர் சொன்னது இதுதான், குட் மியூசிக் cannot be made, it will happen. அதான் அதே மாதிரிதான் குட் ஸ்கிரீன் பிளே cannot be made. நடக்கும், அது அவ்வளவுதான். அதுதான் நான் வந்து கத்துக்கிட்டேன் நான். சரி, ஓகே, அதுல இருந்து நம்ம வந்து ஒரு ஆரம்ப புள்ளி வச்சு ஒரு கோலம் ஆரம்பிப்போம். அது கோலமா முடியுதா அலங்கோலமா முடியுதான்னு நமக்கு அது தெரியாது. அது அப்படியே கூட்டு போவோம், ஒன்று மாதிரி போயிட்டே இருக்குது. சில நேரங்கள்ல அது கரெக்டா பிளண்ட் ஆயிடும், உள்ளார பிளண்ட் ஆகி வந்து நம்மளே நினைச்சிருக்க மாட்டோம் இது இப்படி ஒரு முடிவை கொடுக்க போகுது அப்படின்னு. ஸோ இது வந்து பயிற்சியில தான் வருது, அது எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் கிடைக்குது சார். நான் அவங்க கூட நிறைய படங்கள் பணி செய்திருக்கேன். நிறைய படங்கள்ன்றது வந்து கோகுலத்து சீதை முழுசா பண்ணேன். அடுத்தது விடுகதை ஃபுல்லா பண்ணேன் நான். பிரசாந்த் ஒரு படம் காதல் கவிதை பண்ணப்ப நான் பண்ணல, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா இந்த காலங்கள்லாம் நான் வந்து நான் இப்படி ஒரு கதை பண்ணியிருக்கேன்னு உங்ககிட்ட ஒரு நாள் நான் சொன்னதே கிடையாது. ஏன்னா நான் பண்ணல, கதையே பண்ணல நான். ஆனா வெளியில வந்து ஒரு முயற்சி எடுத்துட்டு இருந்தேன். அது போராட்ட காலங்கள் தான், திருமணம் ஆயிடுச்சு எல்லாமே. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் சில படங்கள் எடுத்து, ஆனா என்னுடைய மைனா திரைப்படம் நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு சார்? ஏன்னா நான் உங்க கூட இருந்திருக்கேன், ஆனா ஒரு நாள் கூட நான் எதுவுமே இது சம்பந்தமா நான் பேசியிருக்க மாட்டேன். ஒரு சில அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து தங்களோட கதைகள்லாம் சொல்லியிருப்பாங்க, பட் என்கிட்ட அந்த டைம் இல்லை, அந்த கதையே இல்லை. அதாவது மைனாவுக்கு முன்னாடி கொக்கி பார்க்கும்போது எனக்கு வந்து அது வேற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது புதுசாக இருந்துச்சு. ஓகே, ரைட்டு, பிரபு வந்து ஒரு புதுசாக ஒரு ரூட்டுக்குள்ளே இறங்குறாரு, நல்லா இருக்கு அப்படின்னு இருந்துச்சு. பட் அதுக்கு பிறகு வந்து மைனா பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியாது, நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெட்டர் எழுதி கொண்டு வந்து பிரசாத்தில் கொடுத்துட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். இது வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு டிஸ்கஷன் இல்லை ஒரு திரைப்படத்தை பற்றிய பேச்சு வரும் பொழுது நான் வந்து மகேந்திரன் சார் படங்களை பற்றி பேசுவேன், பாலச்சந்தர் சார் படங்களை பற்றி பேசுவேன், பாரதிராஜா சார் படங்களை பற்றி பேசுவேன், பாக்யராஜ் சார் படங்களை பற்றி பேசுவேன், பாலுமேந்திரா சார் படங்கள் இப்படி பேசுவேன். இனி அந்த இடத்துல உங்கள் படத்தை பற்றியும் நான் பேசுவேன் அப்படின்னு நான் சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு நான் சொன்னது அந்த படத்துல சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது என்னை வந்து பளிச்சுன்னு தூக்கி போட்ட ஒரு விஷயங்கள் என்னன்னா அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. அதுதான் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா, அது வந்து அவன் படிக்கணும், லைட்டு வேணும், லைட்டு போயிடுச்சு, லைனமாவை திருப்பி வச்சு சைக்கிள் ஏறி உட்காந்து மிதிக்கிறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு பிரில்லியண்டான விஷயம். அது மாதிரி அந்த
அந்த பஸ் போய் கவிழ்ந்தோடனே அந்த டிஃபன் பாக்ஸ் போய் விழுகிறது, அந்த அந்த இடத்துல இதை விட ஒரு போலீஸ்காரனுக்கு ஒரு மனிதாபிமானத்தை உணர்த்த முடியாது அது அந்த இடத்துல. அது மாதிரி அந்த 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 காதல் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அதுக்கு காரண காரியங்கள்லாம் தேவையில்லை. அதுக்கு வசதி வாய்ப்புகள் அது இதெல்லாம் தெரியும். மனசுக்கு பிடிச்சுன்னா அந்த காதல் என்ன வேணுமாலும் பண்ணும் அப்படிங்கிறத அந்த சொல்லிட்டு போன விஷயம் ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அந்த படம் பார்த்த பிறகு நான் என்ன யோசிச்சேன்னா, அதாவது கொக்கிக்கும் மைனாவுக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ். கொக்கி வந்து கொஞ்சம் வன்முறை சார்ந்த ஒரு 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 மாதிரி ஒரு படம். இது வந்து முற்றிலும் ஒரு மென்மையான, மிக மிக மென்மையான. அதுலேயும் வந்து அந்த 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 கேரக்டர் ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தீங்களா, அந்த பொண்ணு இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபு, இவ்வளவுக்கும் பெருசாவெல்லாம் காட்டல. அந்த அந்த க்ளோஸ்அப்ல அந்த பேசுறது அது ஒரு இன்ன வரைக்கும் ட்ரெண்ட். அது ஏன்னா நான் கூட என்ன நினைச்சேன்னா, அடுத்து நம்ம ஏதாவது படம் பண்ண அந்த ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு இது அந்த ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணணும். அதுக்கு இவ்வளவுக்கும் பெரிய விஷயங்கள்லாம் அந்த ஆர்டிஸ்ட் இல்லாது அது. பட் அதைத்தான் கதையினுடைய மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா வச்சிருந்தீங்க. அது வந்து அதெல்லாம் போகிற போக்கில் எல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஆழ்ந்த சிந்தனை வேண்டும். ஏன்னா ஒரு 4-5 க்ளோஸ்அப்பில் வர ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து கதையினுடைய மிகப்பெரிய பின்னணிக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாக கொண்டு வர்றதுங்கிறதும், அதே நேரத்தில் வந்து அந்த அது ஒரு தீபாவளி அன்னைக்கு இல்லையா, அது அந்த இடத்துல அதையெல்லாம் விட்டுட்டு 2 போலீஸ்காரங்க அதில் வந்து நீங்கள் எல்லாருக்குமே லைஃப் கொடுத்துருந்தீங்க. எப்படி வந்து காதல் கோட்டை ஒரு படம் வந்து எல்லாருக்குமே ஒரு லைஃப் கொடுத்தோ, அதுக்கு பிறகு நீங்கள் அங்கிலிருந்து ஒரு லைஃப் கொடுத்துறீங்க. அந்த படம் பார்க்கும் பொழுது உங்கள்கிட்ட எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் எப்போதுமே ஒரு விஷயம் பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு 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 டேரக்டர் படம் ரிலீஸ் ஆகுது பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு தெரிஞ்ச டைரக்டர் படம் ரிலீஸ் ஆகுது பார்க்குறோம் அப்படின்னா, அந்த டைரக்டரை பற்றி எனக்கு வந்து பயம் இருக்காது. காரணம் என்னென்னா, அந்த டைரக்டர் எனக்கு தெரியும். இப்போ நான் வந்து பாலச்சந்தர் சார் படம், நான் அப்போவே நான் ஐசன் டேரக்டராக நான் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். அது நம்ம ஒரு பாலச்சந்தர் சார் படம் பார்க்கும்போது என்ன யோசிப்பேன் அப்படின்னா, பாலச்சந்தர் சார் எனக்கு தெரியும். ஏன்னா அவருடைய படங்களை நான் 50, 60, 70 படங்கள் நான் பார்த்துருக்கிறதுனால, அவரை வந்து அவர் 100 படம் பண்ணியிருப்பாருன்னா குறைந்தபட்சம் ஒரு 70, 80 படங்கள் அவருடைய படங்களை நான் பார்த்துருப்பேன். அதனால அவர் இதைத்தான் பண்ணுவார் இந்த சீனுக்கு அடுத்து அப்படிங்கிறது ஒரு அறிவு எனக்கு இருக்கும். ஆனால் அதே மாதிரி ஒவ்வொரு டைரக்டரை பற்றியும் எனக்கு வந்து இவங்க இதை பண்ணுவாங்க, இந்த டைலாக் எழுதுவாங்கங்கிற ஒரு அறிவு எனக்கு வந்துடும். திருப்பியும் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது வர்ற அறிவு மாதிரி. அது மாதிரி இருக்கும்போது ஒரு புது டைரக்டர் படம் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கொஞ்சம் பயத்தோட போய் உட்காருவேன். ஏன்னா நம்ம முதல்ல அந்த புத்தகத்தை ஓபன் பண்றோம். இந்த புது டைரக்டர்கிட்ட இருந்து என்ன நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான். அப்படிதான் சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலியில் எனக்கு அந்த பையன் பண்ணது, அந்த ஒற்றை வார்த்தையை வச்சுட்டு கடைசியா அந்த கிளைமாக்ஸ் வரைக்கும் அந்த ஒற்றை வார்த்தையை வச்சு பண்ண அந்த ஒரு அற்புதமான விஷயம். ஆகா, அந்த ஒரு சொல் போதுமே அந்த கதைகளை நகர்த்தி கொண்டு போய் அந்த கிளைமாக்ஸ் வரைக்கும் அந்த ஒற்றை சொல்ல வைத்துக்கொண்டு அத்தனை கேரக்டர்ஸையும் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் உங்களுடைய கொக்கி பார்த்துட்டு லீவ் பார்த்துட்டு ஒரு இமேஜில் இருக்கும்போது இதுதான் பிரபு சாலமன் அப்படின்னு போய் உட்காரும்போது அது இல்லை, பிரபு சாலமன் புதுசு அப்படின்னு பார்த்தேன். அதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. அதில் நீங்கள் 100% ஜெயிச்சிருந்தீங்க. ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு. அதுதான் அதாவது தமிழ் சினிமாவில் குறிப்பிடத்தக்க படங்களில் அதுவும் ஒன்று, மைனாவும் ஒன்று. என்ன ஒரே ஒரு விஷயம்னா பிரபு, எனக்கு வந்து 2 மைனஸ் பாயிண்ட் வந்துச்சு லைஃப்ல. ஒரு மைனஸ் பாயிண்ட் வந்து என்னுடைய நேஷனல் அவார்டு. அது என்ன ஆச்சுன்னா, யாருக்காவது கதை சொல்ல போகும்போது, சார் நீங்களா சார், வேணாம் சார் அப்படி ஒதுங்கிடுவாங்க. ஒன்று. இன்னொன்று வந்து, சார் அவர் வந்து அவார்டுக்கு படம் எடுப்பார் சார் அப்படிம்பாங்க. நம்ம வந்து எடுத்து கமர்ஷியலாக ஓடின படத்துக்கு தான் அவார்டு கிடச்சிச்சுங்கிறது வந்து அது. அப்புறம் இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா அப்படின்னா, என் வீட்லேயே ஒரு 3 டைரக்டரு அவங்களாம் இருக்காங்களா. நான் எதையாவது கேட்க போனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் உங்கள் வீட்லேயே நிறைய பேர் இருக்காங்க சார், நீங்கள் என்ன சார் எங்கள்கிட்ட கேட்டுருக்கீங்க அப்படின்னு இருப்பாங்க. அதனால வாழ்க்கையில் வந்து எனக்கு இப்போ நான் எவ்வளோதான் யோசித்தாலும், எவ்வளோதான் பேசினாலும், எவ்வளோதான் பண்ணாலும் அதை வெளியில் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. பட் எனக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து எப்போதுமே நீங்கள் வந்து நான் யாருக்குமே அட்வைஸ் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். நான் உங்களை வந்து என்னைக்குமே வந்து கூட வேலை பார்க்குறவங்களாம் நடத்துனதே இல்லை. அது உங்களுடைய பர்சனலாக வந்து உங்களையும் ஸ்டாலினையும் வந்து அது நான் வந்து அந்த ஃபீல் இருந்ததே. நான் எங்கே போனோம், நம்ம காலையில் வந்தோம்னா ஷூட்டிங் இல்லைன்னா காலையில் போய் திருநெல்வேலி கடையில் டிஃபன் சாப்பிட்டு, மத்தியானம் எங்கேயாவது சாப்பாடு சாப்பிட்டு, பீச்சில் தூக்கிட்டு, சாயந்தரம் எங்கேயாவது சாப்பிட்டு அப்படி வீட்டு போவோம். அப்படிதான் இருந்தோம். இப்போ எனக்கு என்ன அப்படின்னா,
எனக்கு ஏற்பட்ட ஒரு மைனஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வராமல் ஃபியூச்சரில் பார்த்துங்க சார் நீங்களா அப்படிங்கிறது இல்லாமல் அது லெவல் அது வந்து என்னென்னா கடைசி வரைக்கும் சினிமாவில் இருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். எனக்கு நான் இப்போ சினிமாவில் தான் இருக்கேன். பட் என்னன்னா என்னை நெருங்கி யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அது பட் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா அந்த சூழ்நிலையை வந்து ஒரு கால் நான் கூட ஏற்படுத்திட்டு இருக்கலாம். நான் தனிமையாக இருந்துட்டு பெரிய நட்பு ஓட்டங்கள்லாம் வச்சுக்காம அப்படியே இருந்துட்டு அதனாலேயே கூட இருந்திருக்கலாம். பட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்காமல் நீங்கள் வந்து கொஞ்சம் அதுதான் நான் வந்து எனக்கு வேண்டிய உங்களுக்கு சொல்றது அப்படின்னா என்னை நான் தனிமைப்படுத்திக்கிட்ட மாதிரி உங்களை தனிமைப்படுத்திக்காதீங்க அப்படிங்கிறது. சரிங்க. இப்போ என்னன்னா இப்போ நீங்க அந்த மாதிரி உங்களை நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. உங்களுக்கு கண்டென்ட் ஸ்பீக்ஸ், அவ்வளோதான் சார். திடீர்னு உங்களோட அடுத்த படம் வேற மாதிரி ஒரு இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸ் எல்லாம் மாத்துதுன்னு வச்சுங்களேன், என்ன அவ்வளோதான் ட்ரெண்ட். அது சினிமாவில் வந்து இன்னைக்கு ஹாலிவுட்ல எல்லா டிரெக்டர்ஸ், டாப் டிரெக்டர்ஸ் எல்லாருமே 70+ தான் சார். அது இங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அது மாறும் சார். அது இப்போ மாறிக்கிட்டு தானே வருது. இனிமே கண்டென்ட் தான். அது எந்த வயசுல இருக்கிறவர் கொடுக்குறாருன்றது இல்லை. அது அதனால நம்ம வந்து அப்படிலாம் கிடையாது. நம்ம முயற்சியை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அது நடக்கும், இங்கேயும் நடக்கும், நடந்துகிட்டு தான் இருக்கு, இன்னைக்கும் நடந்துகிட்டு தான். இல்லை எனக்கு பர்சனலாக வந்து உங்கள்கிட்ட பேசுறதுனால நான் வேற பேட்டினா நான் பேச மாட்டேன். பட் எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா ஒரு நல்ல டைலாக் ரைட்டர்னா, பேசிக்காக ஒரு நல்ல டைலாக் ரைட்டர் விஜய் சொல்லுவான். விஜய் வந்து அவனை பிபிசியில் ஒரு தடவை பேட்டி கண்டபோது நீங்கள் வந்து ஒரு நல்ல டைலாக் ரைட்டரு, நீங்கள் டைலாக் எழுதாமல் இன்னொருத்தருக்கு டைலாக் கொடுத்தீங்கன்னா யாருக்கு கொடுப்பீங்கன்னா என் நண்பன் அகத்தியனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு தான் அவன் சொல்லுவான். அவர் நல்ல டைலாக் ரைட்டர் பேசிக்கிறேன். ஒரு நல்ல பாட்டு எழுதுவேன். பட் அது என்ன காரணத்திற்காக இந்த தமிழ் சினிமா என்னுடைய திறமைகளை நான் பயன்படுத்தி கொள்ள முடியாத மாதிரியே என்னை அணுகிறது வந்து அது எனக்கு புரியவே இல்லை. அதனால நான் என்ன நினைப்பேன்னா, சரி ஓகே வாட் எவர் இட் இஸ், என்ன புத்திசாலித்தனமாக இருந்தாலும் அதாவது இப்போ நம்ம போய் வந்து புதுசாக வர ப்ரொடியூசர்கிட்ட போய் கேட்க முடியாது. அவங்க வந்து தப்பாக நினைப்பாங்க. அதே மாதிரி புதுசாக வர்ற யங்ஸ்டர்ஸ்கிட்ட போயிட்டு நம்ம பேச முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கான ஒரு குரூப்லேயே வருவாங்க. அவங்க இப்போ நம்ம ஒரு குரூப்லேயே வந்தோம் இல்லையா, நமக்கான ப்ரொடியூசர்ஸ், உங்களுக்கான ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, எனக்கான ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வெளியில் போயிட்டாங்க படத்தை விட்டு. அதனால தான் அந்த பிரச்சனை வருகிறதே தவிர மற்றபடி நம்ம வந்து எப்போதுமே அந்த கிரியேஷனை விட்டு கொடுக்காமையே போயிட்டுருக்கோம். பிரபு, பொதுவாக ஒரு விஷயம் உண்டு. இப்போ ஒரு டைரக்டர்கிட்ட கற்றுக்கிட்டதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்தவங்களுக்கு கடத்துவோம். எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு வரல. காரணம் என்னென்னா, நான் வந்து பெருசாக நான் ஒர்க் பண்ணல. ரெண்டாவது சினிமாவை பார்த்து சினிமாவை கற்றுக்கிட்டது. பட் நான் கற்றுக்கிட்டது எல்லாமே வந்து பாலச்சந்தர் சார், மகேந்திரன் சார், இவங்களுடைய படங்களை பார்த்து இவங்களுடைய எல்லாருடைய படங்கள், பாக்யராஜ் சார் படங்களெல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்கிட்டோம். அதைத்தான் மற்றவங்களுக்கு நான் கடத்திட்டு இருந்தேன். பட்டு எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ நான் எதையாவது ஒன்று உங்களுக்கு கடத்தியிருக்கலாம், ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு கடத்தியிருக்கலாம். அந்த தெரிந்தோ தெரியாமலோ என்னால் உங்களுக்கு கடத்தப்பட்ட ஒன்று உங்களால் கடத்தப்பட்டதா, அதாவது மற்றவங்களுக்கு கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய இருக்கு சார். நிறைய நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பாட்ல சில டெசிஷன் எடுக்கிறது இருக்குல்ல, அது வந்து அந்த தைரியம் உங்ககிட்ட இருந்து எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அதாவது டயலாக்ஸை பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு சில நேரத்தில் நீங்கள் வந்து பேசுகிறவங்க கிட்டே விடுவீங்க. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் உங்களோட எமோஷன், இது கண்டென்ட்டு, இது காட்சியோட கண்டென்ட், இதை நீங்கள் வந்து உங்களுடைய வேர்டு ஃபார்மேட்டில் ஒன்று கொண்டு வாங்க. ஆனால் என் கண்டென்ட் மாறக்கூடாது. இது நீங்கள் சொந்தமாக அது அடுத்தடுத்த அந்த வேர்ட்ஸ் எப்படி விழப்போகுதுன்றது உங்கள் எமோஷனில் விழப்போகுது. அந்த வேர்டு நீங்கள் பேசுங்களேன் அப்படின்னு நீங்கள் ரொம்ப கேஷுவலாக சொல்லிவிடுங்க, அவங்களுக்கு அது பேர்டன் ஆகிடும். உங்களுக்கு அந்த உதாரணம் சொல்லணும்னா, கார்த்திக் சார் ஒரு தடவை ஒரு மத்தியான ஷூட்டிங்கில் சொன்னோம். அதாவது சுபலட்சுமியை கூப்பிட்டு பேசிட்டு அனுப்பும்போது, ஒரு கையிலே மதுவும் ஒரு கையிலே மங்கையும் சேர்ந்திருக்கும் வேளையிலே ஜீவன் பிரிந்தால் தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும், இல்லையெனில் ஏன் வாழ்ந்தா என்ற இறைவன் என்னை கேட்பான்னு கண்ணதாசன் சொல்லுவார். சார், இந்த கண்டன் எனக்கு இங்கே வேணும், எனக்கு இங்கே என்ன பண்ணுவீங்கன்னா, இதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னாரு. நீங்கள் கூட இருந்தீங்க அப்படி இல்லையா, அது எதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னாரு. அப்புறம் டக்குன்னு என்ன பண்ணாரு, இந்த கையில கிளாஸ் இந்த கையில பொண்ணு, இல்லாட்டி மேல போனா ஏன்டா நீ வாழ்ந்த அப்படின்னு இதை நான் பண்ணுவேன். இது நீங்க இதுதான் அந்த உதாரணம். அது நிறைய இருக்கு. கிளைமேக்ஸ்ல கோவல்தில் செய்தி கிளைமேக்ஸ்ல அவர் கார்த்திக் சார்கிட்ட அந்த டயலாக்கை ஃபுல்லா எழுதி கொடுத்தீங்க. அவர்கிட்ட காட்டுறேன். அவர் 2-3 தாட்டி அப்படியே தோல் மேல கை போட்டு படிச்சுட்டு கேட்டார், ஒரு சிங்கிள் ஷாட்ல பண்ணிருக்கா அப்படின்றப்பதான் உங்ககிட்ட சொன்னேன். ஓகே, நல்ல விஷயம்,
இன்னொரு கேமரா வந்தா நல்லா இருக்குன்றப்போ உடனே வர வச்சது ஞாபகம் ஃபிலிம் சிட்டில. அதுல கூட அதே மாதிரிதான் அவர்கிட்ட அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்தப்போ கிளைமேக்ஸ்ல இன்னைக்கு நான் உங்களை சிஸ்டர்னு கூப்பிடுறேன்னா அதுக்கு அது சொன்னாரு. பியூட்டிஃபுல். இது மாதிரி அந்த அதே ஒரு மாதிரி ஃப்ரீடம் இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று பண்ணார் அவர், ரொம்ப இதா இருக்கு. அதாவது சுவலட்சுமி பேச ஆரம்பிச்ச உடனே இந்த டைலாக் தான், இன்னைக்கு நான் உங்களை சிஸ்டர்னு கூப்பிடணும்னா இல்லை இப்போ பெண்கள் மேலே ஒரு மரியாதை வந்துருச்சு அப்படின்லாம் சொன்னோம். சுபலட்சுமி பேச ஆரம்பிச்ச உடனே டக்குன்னு என்ன பண்ணுவார், இந்த கன்னத்தை தடவுவார். இந்த கன்னத்தை தடவுனது என்னன்னா, இது வரைக்கும் நீ என்ன அரைஞ்சிக்கிட்டு இருந்த, இப்பதான் நீ எனக்கு ஒரு முத்தம் கொடுத்த அப்படிங்கிற மாதிரியே தடவுவார். அதை எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உடனே நான் வந்து கார்த்திக் சாரை வந்து என்ன பண்ணேன், திருப்பி அதுக்கு ஒரு க்ளோஸ் வச்சோம், நமக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். க்ளோஸ் வச்சு, சார் நீங்க அந்த கன்னத்தை தடவுனது வேணுமா? ஆமா சார் அது வேணும், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்காது அப்படின்ட்டு அதை நம்ம போட்டோம் அப்படின்னு. சார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் சார் ரியலி என்னன்னா, டப்பிங்கிறது நம்ம படத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டு தான் சார். டப்பிங் என்னோட ஃபிலிம்ஸில் அதை ஸ்பெசிஃபிக்காகவே கேட்பாங்க, எப்படி இவ்வளோ லைவாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நம்மக்கிட்ட அந்த டெக்னாலஜி கிடையாது, லைவ் சவுண்ட் எடுக்கிற டெக்னாலஜி இல்லை. ஷூட்டிங்கில் நம்ம எடுக்கிறப்ப ஒரு ஷார்ட்டில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப வரக்கூடிய அக்கோஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அந்த லெவல் ஆஃப் நாய்ஸ் இருக்குல்ல, அது வந்து டப்பிங்கில் வராது. அது ஏன்னா இப்போ ஒரு க்ளோஸ்அப்பு ஒரு 100 mm போட்டு பக்கத்தில் வைக்கிறேன்னா நான் அந்த லெவலில் தான் நான் பேச முடியும். ஏன் எதுக்கு நீங்கள் அங்கே வரேன்னு சொன்னீங்களே, இந்த லெவலில் தான் இருக்கிறத நான் திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அதில். ஆனால் டப்பிங் வரப்போ வந்து ஏன் நீங்கள் வரேன்னு சொன்னீங்கன்னு சத்தம் போட்டுருவாங்க எல்லாருமே. அது நீங்கள் வந்து டப்பிங்கில் நீங்கள் தான் உட்காருவீங்க. ஆமாம், நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த ஜென்ரேஷனில் அசோசியேட்ஸ் தான் உட்காந்துருப்பாங்க, டைரக்டர்ஸ் யாரும் உட்கார மாட்டாங்க. பட் நீங்கள் தான் டப்பிங்கில் ஃபுல்லாக உட்காருவீங்க. அது இன்ன வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னோட அசிஸ்டன்ஸும் டென்ஷன் ஆகிடுவாங்க, என்ன அப்புறம் எதுக்கு எங்களை டப்பிங் கூப்பிடுறீங்கன்ற மாதிரி. பட் என்னன்னா, எனக்கு இன்னொரு எடிட்டிங் டேபிளில் எப்படி திருப்பியும் ரீமேக் ஆகுதோ ஃபிலிமு, டப்பிங் தான் எனக்கு மெயின். டப்பிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து மாற்றுவேன், நிறைய விஷயங்கள் வந்து கதையை மாற்றலாம். ஆமாம் ஆமாம், அது ரொம்ப அது அந்த மாதிரி ஒரு இடம் அது. ஸோ அதை வந்து என்னோட அசிஸ்டன்ஸ் அதை கற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து அதை என்ன சார் இதெல்லாம் எவ்வளோ கவனிக்கிறேங்க, டேய் இதாண்டா முக்கியம். ஏன்னா எவ்வளோ பேசணுமோ அந்த சத்தம் அவ்வளோதாண்டா இருக்கணும். இப்போ மைனாலாம் அந்த லாஸ்ட்ல அந்த ஐயோன்னு அந்த அவளோட பாடியை பார்த்துட்டு தியேட்டரில் எல்லாருக்கும் அந்த அழுகை வந்ததுக்கு காரணம் வந்து அது 3 நாள் எடுத்தேன் நான். 3 நாள், 3ஆவது நாளும் விடிய காலம் நானும் ரமேஷும் அந்த ஹீரோவும் அந்த டப்பிங் தேட்டரில் தூங்கிட்டோம். ஏன்னா காலையில் ஒரு வாய்ஸ் ஒன்று கிடைக்கும், அது வந்து ரொம்ப கரகரன்னு இருக்கும், பேஸாக இருக்கும் அந்த வாய்ஸு. அதில் எனக்கு வேணும் அந்த வாய்ஸு. ஒருத்தன் வந்து ஆழ் மனதுலேருந்து தன் உயிர் போக கத்துறான் அந்த ஐயோ. சாதாரணமாக ஐயோன்னு டைலாக்காக கத்தக்கூடாது, அதில் உயிர் தெரியணும் அப்படின்ட்டு அதை உட்காந்து நாங்கள் அந்த டைலாக் எடுத்தேன். தேட்டரில் நான் என்ன நினச்சேனோ அது டக்குன்னு அழுதுருவாங்க எல்லாருமே, அது குப்புன்னு பிடிக்கும். அது காரணம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி 3 நாள் நான் எடுத்தது அந்த ஐயோ ஒர்க் அவுட்டே ஆகலை. அது எல்லாமே வந்து ஒப்பித்தலா இருக்கு, இல்லைன்னா வந்து அவன் கத்துணுன்ற மாதிரி கத்துற மாதிரி இருக்கு. அந்த உயிர் தெரியல, அதுக்குள்ளார அந்த உயிரோட சத்தம் தெரியல. இது வந்து உண்மையிலுமே அது ஒரு பெரிய ப்ராக்டிஸ். உங்க கூட நான் ஒர்க் பண்ணப்ப டப்பிங்க்கு நீங்க கொடுத்த முக்கியத்துவம். நம்ம வழக்கமா எல்லா படமும் 10 நாள்ல முடிச்சிருவாங்க டப்பிங், நம்ம படம் மட்டும் 1 மாசம் ஓடும். நான் அது தாண்டிட்டேன், நான் மைனாலாம் 3 மாசம் போயிட்டு இருந்தேன் நான். பட் என்னன்னா சார், அந்த லைவ் அக்வாஸ்டிக்ஸ்ன்றது கிடைக்காததுனால அது நம்ம அப்படி எடுக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா அது ரொம்ப பார்வையாளனை வந்து ஒரு சின்ன சத்தம் கூட டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும் படம் பார்க்குறப்ப. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கேருந்து இந்த ஸ்கூல்ல இருந்து அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருக்குது. வசந்த பருவத்தை வரவேற்கும் மஞ்சள் திருவிழா. தங்கம் வாங்க உகந்த நாளான ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் அபிமான தங்கமயிலில் வசந்த பஞ்சமி நன்னாள் சிறப்பு சலுகைகள். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.